ஹலோ வாய்ஸ் என் பேர் லோக்கி, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 14. எபிசோடு 13 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இஷ்டம் உடனே கன்ஃபார்ம் பண்ணுது. சுப்ரீம் ஹோலி ரெலிக் அந்த வார்டனோட செயின் கூட ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்கில்ஸ் அன்லாக்டு, ஹோலி ஷீல்டு, டேஞ்சர் டிடெக்டட், ஒவ்வொரு த்ரெட்டும் லைஃப் த்ரெட்டனிங், டெஸ்பரேட் சர்வைவல் ரேங்க் எஸ்ல ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்புறம் நம்மளால செம்மையா ஒரு லாங் ஸ்லைடு போட்டு அந்த ஜெயண்ட் கரடியை தாண்டி பேரியர் போட்டுக்கிட்டு இருந்த அந்த ஆளுக்கிட்ட ஸ்பீடா போறான். நம்ம ஆளை பார்த்ததும் அந்த ஆள் பதறி போய் வெயிட், நீ ஏன் ஓடலைன்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஆள், நான் இதை பார்த்துக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான். அப்புறம் பின்னாடி திரும்பி அந்த ஜெயண்ட் கரடியை ஃபேஸ் பண்ணுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஜெயண்ட் கரடி நம்மளால் அட்டாக் பண்ண அதோட பெரிய கையை ஓங்குது. கொஞ்சமும் யோசிக்காமல் நம்மளால் எல்லா செகண்டரி ஆட்ரிபியூட்ஸையும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக கன்வெர்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு நம்ம ஆள் ஹோலி ஷீல்டு ஆக்டிவேட் பண்ணுறான். ஒரு ரேடியன்ட் குரூசிஃபிக்ஸ் சிம்பிள் நம்ம ஆளுக்கு முன்னாடி பலபலன்னு மின்னுது. அப்புறம் ஒரு ஃபேண்டம் இமேஜில் 2 ஜோடி ரெக்கைங்க வந்து நம்ம ஆளை அப்படியே கவர் பண்ணி ஒரு ப்ரொடக்டிவ் பேரியரை உருவாக்குது. அதனால் அந்த கரடி அடித்த ஹெவியான அடி நம்ம ஆளு மேலே படவே இல்லை. சுற்றி இருந்த கெஸ்டெல்லாம் இந்த சீனை பார்த்து செம ஷாக் ஆகிட்டாங்க. இது ஏஞ்சல்ஸ் பிளஸ்ஸிங்கா? ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டால் எப்படி இதை யூஸ் பண்ண முடியும்? இன்னொரு பக்கம் அந்த வார்டன் தலையை பிச்சுக்கிட்டு நம்ம ஆளை திட்டிக்கிட்டு இருக்காரு. அஃபிஷியல் வார்டன்ஸே இதை யூஸ் பண்ண எக்கச்சக்கமான ப்ரேயர்ஸ் பண்ணணும்னு அவனுக்கு தெரியுமான்னு புலம்புறாரு. இப்போ எல்னரோட வியூ பாயிண்ட், அவள் ஸ்வாடை எடுத்துக்கிட்டு பாஞ்சு போக ரெடியாக இருந்தா. ஆனால் அந்த ஸ்கில் மேனிஃபெஸ்ட் ஆனதை பார்த்ததும் அவள் கால் அப்படியே நின்று போச்சு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு இனிமே ஷாக் ஆகுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் இவ்வளோ விஷயங்களை மறைச்சி வச்சிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இந்த தாட்ஸ் எல்லாம் எல்லோர் மைண்டில் ஓடுது. அந்த வார்டன் யார் பக்கம் இருக்காருன்னு தெரியாமல் அவன் கடுப்பா அந்த முட்டாள் மான்ஸ்டரால் ஏன் ஒரு சாதாரண பேரியரை கூட உடைக்க முடியலை. ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானே சேன்னு சொல்கிறத அவ கேட்குறா. அவர் சொன்னதை கேட்டதும் எல்லோருக்கு செம்ம கடுப்பாகி திரும்பி கத்துறா. நீ நிஜமாவே ஒரு ப்ரொஃபஸர் தானா? ஹெல்ப் பண்ணவும் மாட்டேங்கிற, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்கு அப்புறம் எலிஜா இப்போதான் என்ட்ரி கொடுக்குறா. இப்போ டக்குன்னு அந்த வார்டன் கழுத்தில் ஒரே போட்டு அவனை நாக் அவுட் ஆக்கிடுறா. சாரி ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட், இவன் நமக்கு சுத்த யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறா. எலிஜா பண்ணதை கண்டுக்காம எல்னோர் ஏன் லேட்டுன்னு கேட்குறா. பேஸ்மெண்ட்டில் நான் அன்கான்சியஸ் ஆகிட்டேன், இப்போதான் மேலே வந்தேன்னு எலிஜா சொல்கிறா. இதை சொன்னதும் எலிஜாவோட உடம்பு இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகாத மாதிரி அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. அவன் முன்னாடி பார்த்துட்டு, அதை விடுங்க டட், அவன் நிஜமாவே ஏஞ்சல்ஸ் பிளஸ்ஸிங்கை இங்கே யூஸ் பண்ணிட்டானா? அவன் ஒரு வார்டன் கூட இல்லையே. அதை யூஸ் பண்ண குறைஞ்சது 10 வருஷம் ட்ரைனிங் வேணும்னு சொல்லுவாங்களே, இது எப்படி நடக்கும்னு கேட்குறா. எலிஜாவோட வாய்ஸில் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. பக்கத்தில் நின்ன எல்னோர் இதை கேட்டதும் டீ குடிக்கும்போது நம்ம ஆளு சொன்னதை அப்படியே ரீகால் பண்ணுறா. ஹோலி பவரை யூஸ் பண்ண 10 வருஷம் ஆகுமா? எல்னோர் எக்ஸ்பிரஷன் அப்படியே காம்ப்ளெக்ஸ் ஆகுது. ஒரு சின்ன லுக்குலேயே அவள் என்ன யோசிக்கிறான்னு எலிஜா கெஸ் பண்ணிடுறா போல. கண்டினியூ பண்ணுறா. ரெக்கார்டு பண்ண ஏஞ்சல்ஸ் பிளஸ்ஸிங்காக இருந்தால் கூட அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குமே. நீ ரொம்ப லக்கின்னு ஃபீல் பண்ணுவல. ட்ரிஸ்டன் ஃபேமிலிக்காகவும் உனக்காகவும் தான் அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான். இல்லைனா இதெல்லாம் பண்ண அவனுக்கு வேற எந்த ரீசனும் இல்லைன்னு சொல்கிறான். இன்னொரு ஒன்றும் முட்டாள் இல்லை, அதனால் ஆப்வியஸாக அவளுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது. ஸ்டார்டிங்கில் இருந்து அவன் மேலே எனக்கு ஒரு பேட் ஃபீலிங் இருக்குது. அவன் நிஜமாவே ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆளுதான்னு நினைக்கிறா. எல்னரோட டார்க் இன்னர் வேர்ல்டுக்குள்ள அவங்களுக்கு முன்னாடி ஒரு லைட் ரே அப்பியர் ஆகுற மாதிரி இருக்கு. மாலை பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த ஹோலி ஷீல்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஜெயண்ட் கரடி நம்மால ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட பெரிய கைங்க ஒரு மிஷின் மாதிரி சுத்துது. நம்ம ஆளுக்கு அப்படியே வெறுத்து கொட்டுது. ஆனால் பாவம் அந்த முட்டாள் கரடி யார் உண்மையான த்ரெட்டுன்னு தெரியாம நம்ம அளவே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி எல்னோர் தன்னோட ஸ்வாடை எடுத்து மின்னல் வேகத்தில் அந்த மான்ஸ்டரை நோக்கி பாஞ்சி நேராக அதோட உடம்புல குத்துறா. அந்த பவர்ஃபுல்லான அடியில் அந்த மான்ஸ்டரோட உடம்பு அப்படியே தரையோட தரையாக தட்டையாகி அந்த இம்பேக்டில் தரையில் எக்கச்சக்கமான கிராஸ் விழுது. ஆனால் அந்த அடி அந்த ஜெயண்ட் கரடிக்கு பயங்கரமான பெயினை தான் கொடுத்துச்சு. அதை காலி பண்ணுற அளவுக்கு அது பத்தலை. செம காண்டான அந்த கரடி ஒரு டேங்க் மாதிரி தரையை அதிர வச்சுக்கிட்டு எல்னோர் மேலே பாயுது. ஆப்போசிட்டில் எல்னோர் ரொம்ப சாஃப்டாக கண்ண மூடி ஸ்வாடை மெதுவாக பின்னாடி இழுத்து காத்து கிழிக்கிற ஸ்பீடில் முன்னாடி ஒரே குத்துறா. எல்னோர் ஸ்வாடால் குத்துற வேகம் சும்மா மிஷின் கன் ஃபயர் பண்ணுற மாதிரி அந்த மான்ஸ்டர் மேலே இறங்குது. இந்த ஜெயண்ட் கரடிக்கு ஏதாச்சும் ட்ரக்ஸ் கொடுத்தாங்களான்னு தெரியல. உடம்பு ஃபுல்லாக ரத்தம் ஊற்றினாலும் வெறி பிடிச்சு முன்னாடி பாஞ்சி வருது.
எல்னோர் டக்குன்னு ஒரு மாஸ் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றா. ஸ்வாட்ல இருந்து வந்த எனர்ஜி வேவ் அந்த பீஸ்ட் அப்படியே சரிச்சு டமார்னு ஒரு மொரட்டு எக்ஸ்ப்ளோஷனை உருவாக்குது. பக்கத்துல நிக்கிற நம்ம ஆளு இதை பார்த்து ஸ்டன் ஆகிடுறான். இதுதான் ஒரிஜினல் டிஸ்டன் ஸ்வாட் டெக்னிக்கா? டூப்ளிகேட்டுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஆனா ஒரிஜினல் கேம்ல எல்னோர் இந்த ஈவெண்ட்ல வரவே மாட்டாளேன்னு யோசிக்கிறான். கரெக்டா அப்போ சிஸ்டம் அலர்ட் வருது. மெயின் அப்ஜெக்டிவ் கம்ப்ளீட்டட். எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம மான்ஸ்டர் காலி. நைட்ஸ் வர்றதுக்கு இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஆனா நம்மளால அதை பத்தி கவலைப்படாம எல்னோரையே உத்து பார்க்கறான். ஆனா இந்த மான்ஸ்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் எல்னோரோட டிஸ்டன் ஃபேமிலி ஆளுங்க தான். இப்போ எல்னோர் இந்த பஞ்சாயத்துல தலையிட்டா அவங்க ஃபேமிலி தப்பு பண்ணியிருக்குன்றத அவளே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். பொலிட்டிக்கல் மேட்டர் பத்தி கவலைப்படாத எல்னோர் இப்ப எதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணான்றது நம்ம ஆளுக்கு சுத்தமா புரியல. எல்னோர் ஸ்வாட உள்ள வச்சுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சதுன்னு முணுமுணுக்கிறா. ஆனா அங்கதான் ஒரு மொரட்டு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த செகண்ட் நம்ம ஆளோட கண்ணே வெளியில வர அளவுக்கு ஷாக் ஆகி பிரின்சஸ் உனக்கு பின்னாடி பாருன்னு கத்துறான். நம்மாலு சொன்ன ரூட்ல எல்னோர் திரும்பி பார்க்க அந்த ஜெயண்ட் கரடி நெருப்புக்கு நடுவுல இருந்து வெறியோட ஏந்திரிச்சு அவளை நோக்கி கையை வீசுது. நம்மால சும்மா சூப்பர்மேன் மாதிரி நடுவுல பாஞ்சு வந்து ஹோலி ஷீல்டை ஆக்டிவேட் பண்ணி எல்னோரை காப்பாத்துறான். ஆனால் அந்த மான்ஸ்டரோட ஃபுல் ஃபோர்ஸ் அடியை தாங்க முடியாம நம்மால வாயிலிருந்து ரத்தம் வந்து அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் சீன் கட் பண்ணா நம்மால மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கும்போது நம்மால மெடிக்கல் ரூம்ல இருக்கான். எந்திரிச்சிட்டியான்னு பக்கத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. நம்மால பதறி போய் அந்த மான்ஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அங்கே புக்கை படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க ஒரு ப்ளூ கலர் ஹேர் வச்சிருக்க பொண்ணு மான்ஸ்டர் காலி, எல்னோரு சேஃப், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு கூலாக சொல்கிறா. இதை கேட்டு நம்ம ஆளுக்கு ஒரே ஆச்சரியம். பேசி முடித்ததும் அவள் கையில் இருந்த புக்கை மூடுறா. அவள் வேற யாரும் இல்லை, பிரைம் மினிஸ்டர் அட்லாண்டா. நம்ம ஆளு அவளை பார்த்த உடனே ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிடறான். 1000 வருஷமா உயிரோட இருக்கிற இவ எதுக்கு என்னை பார்க்க வந்தா? ஒருவேளை நான் அந்த ஏஞ்சல்ஸ் பிளஸிங்கை யூஸ் பண்ணதாலையான்னு நம்மால் யோசிக்கிறான். அப்போ அட்லாண்டா பேச ஆரம்பிக்கிறா. இந்த ஃப்ரெஷ்மேன் ஃபைட்டுக்கு அப்புறம் உன்கிட்ட பேசவே சான்ஸ் கிடைக்கல. இப்போ உனக்கு ஒரு பேட் நியூஸ், அதை விட ஒரு ஒர்ஸ்ட் நியூஸ் சொல்ல தான் வந்திருக்கேன்னு லைட்டாக சிரிக்கிறா. நம்மளால டென்ஷன் ஆகி என்ன அதுன்னு கேட்க அவள் சீரியஸ் ஆகி எந்த ஒரு ஃப்ரெஷ்மேனும் வாங்காத அளவுக்கு நீ இப்போ எல்லாரோட அட்டென்ஷனையும் உன் பக்கம் இழுத்துட்டேன்னு சொல்கிறா. அவன் வயசில் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்துங்களில் யாருமே மாட்டினது இல்லை. என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஃப்யூச்சரில் உனக்கு இன்னும் பெரிய ஆப்புங்க எல்லாம் வெயிட்டிங்னு அட்லாண்டா வார்னிங் கொடுக்குறா. அப்படியே மெதுவா சரி உனக்கு டீமன்ஸ் பற்றி என்ன தெரியும்னு கேட்குறா. ஆனால் நம்மளால இந்த பேரை கேட்டும் கொஞ்சம் கூட ஷாக் ஆகாமல் கூலாக இருக்கான். நம்ம ஆளோட இந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு அட்லாண்டா இம்ப்ரெஸ் ஆகி இன்ட்ரெஸ்டிங் ரியாக்ஷன் டட், ஒரு பிரைம் மினிஸ்டரே வந்து டீமன்ஸ் பற்றி பேசும்போது உன்கிட்ட ஒரு பயம் கூட இல்லையேன்னு ஆச்சரியமாக சிரிக்கிறா. அதை கேட்டு நம்மளால சலிப்பா எனக்கு தெரிஞ்சதை சொன்னால் நீங்கள் என் மேலே என்ன ஸ்கெட்ச் போடுவீங்களோன்னு நக்கல் பண்ணிட்டு என்னை மட்டும் இன்னும் எந்த கிளாஸ்லையும் சேர்க்காம ஓரங்கட்டி வச்சிருக்கீங்கன்னு புலம்புறான். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.